ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஆரோக்கியமான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். காய்கறி சாப்பிட மறுக்கிற குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேங்க. இது ஒரு 5-8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோல் உறிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நிறம் மாதிரி நல்லா தோல் உறிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன துண்டு இஞ்சியாக ஒரு 4 துண்டு அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை அப்படியே தோல் நீக்காமல் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தோல் நீக்கியும் சேர்க்கலாம், தோல் நீக்காமையும் சேர்த்துக்கலாம். இதை பல்ஸ் மோடில் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க. பாருங்கள், நான் காமிக்கிற மாதிரி கொரகொரன்னு அப்படியே வேர்க்கடலை அங்கங்கே தட்டுப்படணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்த வேர்க்கடலை, இஞ்சி, பச்சை மிளகாய் அந்த இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 கருவேப்பிலை இலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துருக்குறேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. பொடியாக கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு துருவன கேரட் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவன உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. இது வேக வைக்காத பச்சை உருளைக்கிழங்கு தாங்க துருவி சேர்த்துருக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கும் பொடி பொடியாக மசிச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது கேரட் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கேரட் உருளைக்கிழங்குன்னு இல்லைங்க, எந்த விதமான காய்கறியும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பச்சை பட்டாணி, அதே மாதிரி முருங்கைக்கீரை, பாலக்கீரைன்னு நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்னெல்லாம் காய்கறி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே அதில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இடத்துல கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவும் இல்லை அரிசி மாவு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து முதல்ல இந்த கேரட்லேயும் உருளைக்கிழங்குலேருந்து வர தண்ணியிலேயே அது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆரம்பத்தில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலகுவாக இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் இந்த போண்டா கல் மாதிரி வரும். ரொம்ப இலகுவாக இருந்தால் எண்ணெய் அதிகமாக பிடிக்கும். நம்ம காமிக்கிற பார்த்தோம்னா உருட்டும் போது கையில் ஒட்டாமல் நல்லா அப்படியே உருண்டையாக திரண்டு வரணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கரெக்டான பக்குவம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் வடை மாதிரியும் தட்டியும் போட்டுக்கலாம், இல்லை உருண்டைகளாக பிடிச்சும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் போண்டா மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி தான் சேர்க்க போகிறேன். இதே மாதிரி ஒரு ஈடுக்கு 4-5 போண்டா சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒவ்வொரு கடியிலையும் அந்த வேர்க்கடலையும் அந்த காய்களோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு தான் சேர்த்துருக்குறோம், அதனால் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீங்கள் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு இல்லைங்க, இப்போ லீவு விட்டு குழந்தைகள்லாம் விளையாட முடிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் சாப்பிட பிடிக்காத குழந்தைகளும், கீரைகள் முருங்கைக்கீரை, பாலக்கீரை அந்த மாதிரி கீரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காத குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி போண்டாவில் அந்த கீரையெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 சைடும் நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு உள்ள கோதுமை மாவும் நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல நிறம் மாதிரி வந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது வெளியே எடுத்துடலாங்க. பாருங்கள், ஒரு சைடு நல்ல நிறம் மாதிரி வந்திருக்கு. இது இன்னொரு சைடு நல்ல நிறம் மாதிரி வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான வேர்க்கடலை போண்டா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வேர்க்கடலை காய்கறி சேர்த்துன போண்டா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.